நீங்கள் நினைப்பது போன்று இது சாதாரண விருந்தல்ல. இது தரமான வேற லெவல் விருந்து. அபு உபைதா அவர்கள் வெளியிட்ட விசேட அறிக்கையும் இந்த அறிக்கையை தொடர்ந்து காசாவிலே மேற்கொள்ளப்பட்ட 4 வீரியமான தாக்குதல்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட சிப்பாய்களும் போர் வாகனங்களும் கைது செய்யப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட 4 ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அல் கஸாம் படையினர் வெளியிட்ட வாசகமும் தெரித்து ஓடிய ஆக்கிரமிப்பு படைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான வர்த்தக தொடர்புகளை முறித்துக் கொண்டு விட்டோம் என 101வது தடவையாக அறிக்கைகளை வெளியிட்ட அடிமை துருக்கியும் இவை தொடர்பான உண்மை தகவல்களும் துரோகி அப்பாஸ் மற்றும் பலஸ்தீனி அதிகார சபை பிரதிநிதிகளின் விசாக்களை ரத்து செய்த அமெரிக்காவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் தொடர்பாக நெட்டன்யாகுவின் அடுத்த கட்ட திட்டமும் துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகள் தொடர்பாக ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது நாங்கள் இஸ்ரேலுடனான எங்களுடைய வர்த்தக தொடர்புகளை துண்டித்து விட்டோம். இஸ்ரேலிய கப்பல்களுக்கு எங்களுடைய துறைமுகங்கள் மூடப்பட்டு விட்டன. துருக்கியினுடைய கப்பல்கள் இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை. இஸ்ரேலிய விமானங்களுக்கு எங்களுடைய வான்பரப்பை நாங்கள் முழுமையாக இழுத்து மூடிவிட்டோம் என துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை துண்டித்திருப்பது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தார். அதாவது 2023ஆம் ஆண்டு காசாவிலே அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு 2 மாதங்களில் துருக்கி அதிபர் துரோகி எர்துகான் இவ்வாறான அறிக்கைகளையே வெளியிட்டிருந்தார். இஸ்ரேல் காசாவிலே இனப்படுகொலைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் நாங்கள் இஸ்ரேலுடனான வர்த்தக தொடர்புகளை முழுமையாக துண்டிக்கப் போகின்றோம் என அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு 2 மாதங்களிலேயே துரோகி எர்துகான் இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். பிறகு 2024ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் உணர்ச்சி பெருக்கெடுத்து துரோகி எர்துகான் இஸ்ரேலுடனான உறவுகளை வர்த்தக தொடர்புகளை முழுமையாக துண்டிக்கப் போவதாக அறிவித்தார். இதற்கு பிறகு 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் துருக்கியிலே பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற மக்கள் போராட்டங்களில் கலந்து கொண்டு இதே விடயத்தையே துரோகி எர்துகான் மீண்டும் வெளிப்படையாக அறிவித்தார். பிறகு 2024ஆம் ஆண்டின் இறுதியில் துருக்கியிலே அதிபர் எர்துகானுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அதிகரிக்கும் வேளையில் துருக்கியின் உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகரிக்கும் வேளையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை முழுமையாக துண்டிப்பதாகவும் துரோகி எர்துகான் அறிக்கைகளை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு ரமலான் மாதத்திலே உணர்ச்சி பெருக்கெடுத்து மீண்டும் இதே அறிவிப்புகளையே துரோகி எர்துகான் வெளியிட்டார். இதே போன்று துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதானும் கடந்த 22 மாதங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை வர்த்தக தொடர்புகளை துண்டிக்கப் போவதாக பல தடவைகளுக்கு மேலால் அறிவித்து விட்டார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போது துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் 101வது தடவையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான தொடர்புகளை துண்டித்து விட்டதாக அறிவித்துள்ளார். அதே நேரம் இந்த வெற்று அறிக்கைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் துருக்கிக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்துள்ளன. 2024ஆம் ஆண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் வர்த்தகங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளின் பட்டியலில் துருக்கியானது 5வது இடத்தை பிடித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு மாத்திரம் துருக்கிக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான வர்த்தகம் $2.86 பில்லியன் அதிகரித்துள்ளன. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் எவ்வளவு வீரியமாகவும் வேகமாகவும் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்களோ அதைவிட வீரியமாகவும் அதைவிட வேகமாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் துருக்கிக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகள் வளர்ந்து வருகின்றன. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் மே மாதம் வரையில் துருக்கியானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு $400 மில்லியன் பெறுமதி அளவிலான வர்த்தக பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது. இந்த தரவுகள் ஒன்றும் ரகசியமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள் அல்ல. இணையதளத்தில் உங்களுக்கு இலகுவாக இந்த தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்களுக்கு தேவையான எரிபொருட்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் வாகனங்களுக்கு தேவையான எரிபொருட்களும் ஏன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த எரிபொருள் தேவையில் 70% எரிபொருட்கள் துருக்கி வழியாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அசர்பைஜானிலிருந்து குழாய்கள் மூலமாக துருக்கியை வந்தடையக்கூடிய எரிபொருட்கள் துருக்கியிலிருந்து சரக்கு கப்பல்கள் மூலமாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை சென்றடைகின்றன. இவ்வாறு அசர்பைஜானிலிருந்து துருக்கி வழியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நோக்கி செல்லக்கூடிய எரிபொருட்களின் மூலமாக துருக்கி பல
மில்லியன் டாலர்களையும் பல பில்லியன் டாலர்களையும் இலாபமாக பெற்றுக் கொள்கின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான அதிகளவான எரிபொருட்களை வழங்கக்கூடிய அசர்பைஜானின் மிக முக்கியமான மிகப்பெரிய நிறுவனமான சோகார் நிறுவனத்தின் வெளிநாட்டு முதலீட்டாளர்களில் துருக்கியே மிகப்பெரிய முதலீட்டாளராக இருக்கின்றார். இவ்வாறு சோகார் எரிபொருள் நிறுவனத்திலே முதலீடுகளை மேற்கொள்வதன் மூலமாகவும் துரோகி அர்துகான் பல மில்லியன் பில்லியன் டாலர் இலாபங்களை அடைந்து கொள்கின்றார். அத்தோடு இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கான் ஃபிதான் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு 24 மணித்தியாலங்கள் செல்வதற்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமானங்கள் துருக்கிய வான்பரப்பை பயன்படுத்தி இருப்பதற்கான ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. மேலும் எங்களுடைய இஸ்ரேலிய விமானங்கள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் துருக்கிய வான்பரப்பை பயன்படுத்தி வருவதாகவும் விமான போக்குவரத்தில் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் எந்தவிதமான பதற்ற நிலைமைகளும் ஏற்படவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சிவில் ஏவியேஷன் ஆணையம் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. அதேபோன்று துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கான் ஃபிதான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு 24 மணித்தியாலங்கள் செல்வதற்கு முன்பே துருக்கியின் 2க்கும் அதிகமான சரக்கு கப்பல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தை சென்றடைந்துள்ளன. மேலும் இதற்கான ஆதாரங்களும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான எரிபொருட்களும் வர்த்தக பொருட்களுமே இந்த சரக்கு கப்பல்கள் மூலமாக ஹைஃபா துறைமுகத்தை அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே துரோகி அர்துகானின் அரசாங்க அறிவிப்புகளை நம்புவதற்கு அனைவரும் முட்டாள்கள் அல்ல. துரோகி அர்துகானின் பக்தர்கள் வேண்டுமானால் இந்த அறிவிப்புகளை நம்பலாம். ஏனென்றால் துரோகி அர்துகானும் அவருடைய அரசாங்கமும் இவ்வாறான அறிவிப்புகளை 100 தடவைகளுக்கு மேலால் வெளியிட்டு விட்டார்கள். மேலும் துரோகி அர்துகானினுடைய அரசாங்கத்தின் இந்த அறிவிப்புகள் மூலமாக உண்மைகளை ஒரு பொழுதும் மூடி மறைக்க முடியாது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து நேற்றிரவு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பலஸ்தீனிய பிரதிநிதிகளுக்கான விசாக்களை முழுமையாக ரத்து செய்திருப்பதாக தெரிவித்தார். அதாவது வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐநாவின் பொதுச்சபையில் நடைபெறப் போகும் மாநாடுகளில் துரோகி அப்பாஸும் அவருடைய பிரதிநிதிகளும் கலந்து கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது அமெரிக்க அரசாங்கம் துரோகி அப்பாஸினுடைய விசாக்களையும் பலஸ்தீனிய அதிகார சபை பிரதிநிதிகளுடைய விசாக்களையுமே முழுமையாக ரத்து செய்துள்ளது. அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து துரோகி அப்பாஸ் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஐநாவின் பொதுச்சபையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான விசாக்களை ரத்து செய்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த முடிவால் நாங்கள் மிகவும் வருத்தப்படுகின்றோம். இவ்வாறு விசாக்களை ரத்து செய்திருப்பது சர்வதேச சட்டத்திற்கு முரணானதாகும் என துரோகி அப்பாஸ் ஊடக அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அதே போன்று ஐநாவின் பொதுச்சபையில் பல நாடுகள் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்காக இருக்கக்கூடிய நிலைமையில் அதிகளவான நாடுகள் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்கப் போகின்றன. இதனை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு அமெரிக்க அரசாங்கம் இவ்வாறு விசாக்களை ரத்து செய்திருப்பதாக துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய ஊடக பிரிவுகள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து நாளைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் வெஸ்ட் பேங்க் தொடர்பாக விசேட முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டு வாதங்கள் நடைபெறப் போகின்றன. அதாவது வெஸ்ட் பேங்கினுடைய மிக முக்கியமான பிரதேசமான ஈவன் பிரதேசத்தில் குடியேற்றங்களை அமைப்பதற்கான அனுமதிகளை நெட்டன்யாகுவின் அரசாங்கம் கடந்த வாரம் வழங்கியிருந்தது. இவ்வாறு ஈவன் குடியேற்றம் முழுமையாக அமைக்கப்படுவதனால் வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது ஜெருசலம் பிரதேசத்திலிருந்து முழுமையாக பிரிக்கப்படும். கிழக்கு ஜெருசலத்திற்கும் வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு மற்றும் தெற்கு பிரதேசங்களுக்கு இடையிலான தொடர்புகள் அனைத்தும் முழுமையாக துண்டிக்கப்படும். இவை தொடர்பாக கடந்த வாரமே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவ்வாறு ஈவன் குடியேற்றம் அமைக்கப்பட்டதற்கு பின்பு வெஸ்ட் பேங்கினுடைய வரைபடம் இவ்வாறு தான் அமைந்திருக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புதிய வரைபடங்களையும் வெளியிட்டிருந்தது. எனவே தற்போது இந்த புதிய வரைபடங்களுக்கு அமைவாக நெட்டன்யாகு வெஸ்ட் பேங்க் தொடர்பான சில புதிய முடிவுகளையும் வெளியிடப் போகின்றார். அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஈவன் குடியேற்ற பிரதேசமாகும். இந்த ஈவன் குடியேற்ற பிரதேசம் அமைக்கப்பட்டிருப்பதனால் வெஸ்ட் பேங்க் ஆனது 2 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வெஸ்ட் பேங்க் என்றும் தெற்கு வெஸ்ட் பேங்க் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக இலக்கம் 2 பச்சை நிற பிரதேசத்தினாலும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசமாகும். அதே போன்று இலக்கம் 3 பச்சை நிறத்தினாலும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் வெஸ்ட் பேங்கினுடைய தெற்கு பிரதேசமாகும். துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபை வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசமான ரமல்லா பிரதேசத்திலேயே அமைந்துள்ளது. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே ரமல்லா பிரதேசமாகும். ரமல்லா பிரதேசத்தை தலைநகராக கொண்டே துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையானது இயங்கி வருகின்றது. அதே போன்று வெஸ்ட் பேங்கினுடைய தெற்கு பிரதேசம் ஹீப்ரோன் பிரதேசமாக காணப்படுகின்றது. எனவே தற்போது நெட்டன்யாகு வெஸ்ட் பேங்கினுடைய தெற்கு பிரதேசமான ஹீப்ரோன் பிரதேசத்தினை துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபையிலிருந்து முழுமையாக பிரித்து ஒரு தனியான மாநிலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு கீழால் இயங்கக்கூடிய மாநிலமாக மாற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார்.
கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஹீப்ரூன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5 பழங்குடி அரபு தலைமைகள் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ளப் போவதாகவும் இதற்கு பிறகு நாங்கள் அப்பாஸின் பலஸ்தீன அதிகார சபையோடு இணைந்து செயற்பட போவதில்லை என்றும் நாங்கள் முழுமையாக இஸ்ரேலை அங்கீகரித்து இஸ்ரேலோடு இணைந்து செயற்பட போவதாகவும் இஸ்ரேலுக்கு கீழால் ஹீப்ரூன் பிரதேசத்தினை ஒரு தனியான மாநிலமாக வெளியிடப் போவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். எனவே தற்போது இதற்கமைவாகவே நெட்டன்யாஹூ ஹீப்ரூன் பிரதேசத்தினை இந்த அரபு பழங்குடி தலைமைகளுக்கு வழங்கி பலஸ்தீனி அதிகார சபையிலிருந்து முழுமையாக பிரித்து இஸ்ரேலி அரசாங்கத்திற்கு கீழால் இயங்கக்கூடிய ஒரு தனியான மாநிலமாக மாற்றப் போகின்றார். இதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையே நாளைய போர் அமைச்சரவை கூட்டத்திலும் மேற்கொள்ளப் போகின்றார். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பலஸ்தீனிய பிரதேசங்களை துண்டாடுவதற்காக அவர்களுடைய ப்ராக்ஸி ஆட்சிகளையும் பொம்மை ஆட்சிகளையும் களமிறக்கினார்கள். ஒஸ்லோ உடன்படிக்கையை விதைத்து பலஸ்தீனிய அதிகார சபையின் மூலமாக அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். 2005ஆம் ஆண்டிலிருந்து துரோகி அப்பாஸையும் ஒரு பொம்மை ஆட்சியாக பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் பலஸ்தீனிய பிரதேசத்தில் செய்து கொண்டார்கள். தற்போது இவர்கள் உருவாக்கிய இந்த பொம்மை ஆட்சிகளையும் அடிமை ஆட்சிகளையும் நீக்குவதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. இதற்கமைவாகவே தற்போது பலஸ்தீனிய அதிகார சபையையும் செயலிழக்கச் செய்வதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டு வருகின்றது. அவர்கள் உருவாக்கிய துரோகி அப்பாஸையும் பலஸ்தீனிய அதிகார சபையையும் முழுமையாக நீக்குவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். அத்தோடு இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படும் என்பது ஹமாஸுக்கும் ஏனைய பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களுடைய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். இதனால் தான் அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு முதல் மாதங்களிலேயே அனைத்து பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களையும் ஒன்றிணைத்து ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள். இருப்பினும் முட்டாள் துரோகி அப்பாஸ் இதற்கான சம்மதத்தினை வழங்கவில்லை. ஒரு தேசிய அரசாங்கத்தினை உருவாக்குவதற்கான சம்மதத்தையும் வழங்கவில்லை. அவருடைய ஃபத்தா அமைப்பும் இதற்கான அனுமதிகளை வழங்கவில்லை. இதனால் தற்போது துரோகி அப்பாஸும் ஃபத்தா அமைப்பும் பலஸ்தீன் அதிகாரத்தையும் முழுமையாக இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அபு உபைதா அவர்கள் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். காசா சிட்டியை ஆக்கிரமிப்பதற்கான எதிரியினுடைய திட்டங்கள் அதன் அரசியல் மற்றும் இராணுவ தலைமைகளுக்கு மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தும். மேலும் காசாவுக்குள்ளே நுழையக்கூடிய எதிரி அதனுடைய சிப்பாய்களுடைய இரத்தத்தை கொண்டு அதனுடைய விலைகளை செலுத்தும். இறைவனின் உதவியோடு இது புதிய சிப்பாய்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கும். எங்களுடைய போராளிகள் அதிக எச்சரிக்கை, தயார் நிலை மற்றும் அதிக மன உறுதியோடு இருக்கின்றார்கள். அவர்கள் யுத்த களத்தில் அவர்களுடைய வீரம் மற்றும் துணிச்சலான தனித்துவத்தை வெளிப்படுத்துவார்கள். மேலும் காசாவிற்குள்ளே நுழையக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக எங்களுடைய போராளிகள் கடுமையான பாடத்தினை கற்பிப்பார்கள். காசா சிட்டியை கைப்பற்றும் தாக்குதல்களை நீங்கள் ஆரம்பிப்பதனால் உயிரோடு இருக்கக்கூடிய கைதிகளில் பாதி பேரை நீங்கள் இழந்து விடுவீர்கள். இவ்வாறு பாதி கைதிகளுடைய உயிர்களை இழப்பதற்காகவே நெட்டன்யாஹூ முயற்சி செய்கின்றார். இறந்த கைதிகளுடைய உடல்களை குழி தோண்டி புதைப்பதற்காகவே நெட்டன்யாஹூ முயற்சி செய்கின்றார். இதனால் இந்த விளைவுகளுக்கான அனைத்து பொறுப்புகளையும் நெட்டன்யாஹூவும் அவருடைய அரசாங்கமுமே பொறுப்பேற்க வேண்டும். எதிரியினுடைய கைதிகளை பாதுகாப்பதற்கு முடிந்தளவு நாங்கள் முயற்சி செய்வோம். மேலும் யுத்த களத்திலே எதிரியினுடைய கைதிகள் எங்களுடைய போராளிகளோடு இருப்பார்கள். யுத்த களத்தினுடைய ஆபத்தான பிரதேசங்களில் தான் கைதிகளும் போராளிகளோடு வைக்கப்படுவார்கள். மேலும் ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களினால் கொல்லப்படக்கூடிய அவர்களுடைய கைதிகள் தொடர்பான புகைப்படங்களை நாங்கள் ஆதாரத்தோடு வெளியிடுவோம். ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களினால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை நாங்கள் ஆதாரத்தோடு வெளிப்படுத்துவோம். மேலும் யுத்த களத்திலே ஆக்கிரமிப்புக்கு பேரிழப்பை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என அவர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அபு உபைதாவினுடைய இந்த அறிக்கை வெளியிடப்பட்டு 3 மணித்தியாலங்களுக்குள் காசாவிற்குள்ளே பலஸ்தீனிய போராளிகள் 4 வீரியமான சிக்கலான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இதன் ஆரம்பமாக கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே உயிரெடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் வேகமாக களமிறங்கி குறித்த பிரதேசத்திலே 3 வீடுகளுக்குள் பதுங்கியிருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான சிப்பாய்களை சுற்றி வளைத்து அவர்களை மொத்தமாக தட்டி தூக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது பல போராளிகள் வீடுகளுக்குள்ளே நேரடியாக நுழைந்து பூஜ்ய தூரத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் பல சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்திலேயே கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த வீடுகளை சுற்றி வளைத்து ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த படைகளை இலக்கு வைத்தும் பூஜ்ய தூரத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இயந்திர துப்பாக்கிகள் மூலமாகவும் மீட்பு படையை கொத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் மாத்திரம் 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து இரண்டாவது தாக்குதலை வடக்கு காசாவின் பெய்ட்-ஹனூன் மற்றும் ஜபலியா பிரதேசத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நகல் படைப்பிரிவினுடைய இட்சாக் யெகூதா படைப்பிரிவானது நிலை கொண்டுள்ளது. இந்த இட்சாக் யெகூதா படைப்பிரிவை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்காகவே உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசத்தில் களமிறங்கி உச்சக்கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது குறித்த பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் 4 பொறிகளையும் வைத்துள்ளார்கள். இந்த 4 பொறிகளில் 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனமும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இவர்களோடு வருகை தந்திருந்த சிப்பாய்களை சுற்றி வளைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகு குறித்த பிரதேசத்திலே 4க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் களமிறங்கி கொல்லப்பட்ட படுகாயமடைந்த சிப்பாய்களை அள்ளிச் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து மூன்றாவதாக ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்திலே அல்கசாம் படையினர் சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய டசன் கணக்கான சிப்பாய்களை சுற்றி வளைத்து பலஸ்தீனிய போராளிகள் உச்சக்கட்ட மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையை பயன்படுத்தி பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள் நுழைந்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது பூஜ்ய தூரத்திலே பல சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 சிப்பாய்களை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹனிபல் தாக்குதல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதற்கமைவாக ஜைத்தூனின் கிழக்கு பிரதேசத்தில் உச்ச வான்வழி தாக்குதல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டது. இந்த ஹனிபல் திட்ட தாக்குதல்களினால் குறித்த பிரதேசத்திலே 2 சிப்பாய்களை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்கள் தோல்வியடைந்துள்ளன. இருப்பினும் குறித்த பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் யாரையும் விட்டு வைக்கவில்லை. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து நான்காவது சிக்கலான தாக்குதல் ஜைத்தூனின் தெற்கு பிரதேசத்திலே நடைபெற்றுள்ளது. அதாவது குறித்த பிரதேசத்திலே வீடொன்றிற்குள்ளே 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் பதுங்கியிருந்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் வேகமாக களமிறங்கி இந்த சிப்பாய்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதன்போது கன்னிவெடி பொறிகளையும் பலஸ்தீனிய போராளிகள் பயன்படுத்தியுள்ளார்கள். மேலும் சிப்பாய்கள் பதுங்கியிருக்கக்கூடிய பிரதேசத்திற்குள்ளே பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள் நேரடியாக களமிறங்கி பூஜ்ய தூரத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் 4 சிப்பாய்களை கைப்பற்றுவதற்காக கைது செய்வதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் ஹனிபல் தாக்குதல் திட்டத்தினை மேற்கொண்டுள்ளது. 4 சிப்பாய்களும் பலஸ்தீனிய போராளிகளிடத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த ஹனிபல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு இவ்வாறு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மீட்பு படைகளை குறித்த பிரதேசத்திலே களமிறக்கியது. ஆனால் மீட்பு படைகளினால் 4 சிப்பாய்களுடைய உடல்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. பலஸ்தீனிய போராளிகளுடைய உடல்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்படைகளும் மீட்பு படைகளும் ஹெலிகாப்டர்களும் களமிறக்கப்பட்டு 4 சிப்பாய்களையும் தேடுவதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு ராணுவமும் மீட்பு படைகளும் வான்படைகளும் 4 சிப்பாய்களையும் தேடித் திரிந்தார்கள். ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் 4 சிப்பாய்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து இந்த 4 சிப்பாய்களையும் இஸ்ரேலிய ராணுவத்தினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் இந்த 4 சிப்பாய்களையும் பலஸ்தீனிய போராளிகள் கைப்பற்றி கைது செய்து விட்டதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. இந்த சமயத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்ச ஊடக தணிக்கைகளையும் வெளிப்படுத்தியது. 4 சிப்பாய்கள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிடவில்லை. இதைத் தொடர்ந்து அல்கசாம் படையினர் ஒரு புகைப்படத்துடன் வாசகம் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். மறந்தவர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை நினைவூட்டிக் கொள்கின்றோம். காசாவிற்குள்ளே நுழைந்தால் உங்களுக்கு மரணம் அல்லது சிறைவாசமே கிடைக்கும் என்பதனை நாங்கள் நினைவூட்டுகின்றோம் என்கின்ற வாசகத்தை வெளியிட்டார்கள். இவை தொடர்பான ஆதாரங்களை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அத்தோடு அல்கசாம் படைப்பிரிவின் இந்த வாசகத்தை தொடர்ந்து 4 சிப்பாய்களும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை உத்தியோகபூர்வமாக வெளியிட ஆரம்பித்தன. அதே நேரம் இந்த 4 சிப்பாய்களையும் நாங்கள் கைதிகளாக பிடித்து விட்டோம் என அல்கசாம் படையினர் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. ஒருவேளை இந்த காணொலியை நீங்கள் பார்வையிடும் சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கலாம். அவ்வாறு அறிவித்திருந்தால் அவை தொடர்பான தகவல்களை டெலிகிராம் சேனலிலே பதிவிடுகின்றேன். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் பலஸ்தீனிய போராளிகளின் இந்த வீரியமான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜைத்தூன் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியுள்ளது. இதற்கு பிறகும் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்தால் இன்னும் அதிகளவான சிப்பாய்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற அச்சத்தின் காரணமாகவே குறித்த பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டிருந்த 3 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைப்பிரிவுகளும் ஜைத்தூன் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியுள்ளன. அதாவது ஜைத்தூன் பிரதேசத்தை விட்டு தெரித்து ஓடியுள்ளார்கள்.
அத்தோடு இந்த தாக்குதல்களுக்கு மேலதிகமாக, அதாவது இந்த 4 வீரியமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு பலஸ்தீனிய போராளிகள் மேலதிக தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்திலே கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது குறித்த பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த கன்னிவெடிகளையும் ஷவாஸ் வெடிகுண்டையும் பயன்படுத்தி 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல்-கஸ்ஸாம் படையினர் ஜபலியாவின் வடக்கு பிரதேசத்திலே 4 யாசின் ஏவுகணைகள் மூலமாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று அல்-கஸ்ஸாம் படையினர் ஜபலியாவின் மத்திய பிரதேசத்தில் 2 வீடுகளுக்குள்ளே நிலை கொண்டிருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான சிப்பாய்களை சுற்றி வளைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஷவாஸ் மற்றும் யாசின் வெடிகுண்டுகளின் மூலமாகவும் ஜில்சல் வெடிகுண்டின் மூலமாகவும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக காசாவின் களத்தில் 7 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் 80க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.